சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கவிஞராக பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்த கண்ணதாசன் தாமதமாக வந்ததால் அவருக்கு புத்தி புகட்டும் வகையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிய ஒரு பாடல் எம்ஜிஆர் படத்தில் பெரிய ஹிட்டாக அமைந்தது. தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகத்திறமை கொண்ட எம்ஜிஆர் அரசியலிலும் தனது தடத்தை பதித்துள்ளார். சிறுவயதில் நாடக நடிகராக இருந்த பின்னாளில் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் பல்வேறு தடைகளை கடந்து 10 வருடங்களுக்கு பிறகு சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாக நடித்து சினிமாவில் தனது உயரத்தை அதிகரித்து கொண்ட எம்ஜிஆர் மக்கள் மத்தியிலும் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டார். 1950 காலகட்டத்தில் பல படங்களில் நாயகனாக நடித்து வந்த எம்ஜிஆர் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி புதிய படத்தை தயாரிக்க திட்டமிட்டார். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் முதலில் வெளியான படம்தான் நாடோடி மன்னன். இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். பல பிரச்சனை கடந்து வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது எம்ஜிஆர் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் செலவு செய்துவிட்டார். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இல்லையென்றால் நாடோடி என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார். இந்த படத்திற்காக பாடல் பதிவு நடைபெற்ற போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. இந்த படம் குறித்து கண்ணதாசனிடம் பேசிய எம்ஜிஆர், என் சொத்து அனைத்தையும் விற்று படம் எடுக்கிறேன். இந்த படம் ஓடினால்தான் நான் மன்னன், ஓடவில்லை என்றால் நான் நாடோடி. அதனால் நாளை காலை 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு கண்ணதாசனும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 8 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் வந்துவிட்ட நிலையில் கண்ணதாசன் மட்டும் 12:30 மணிக்கு வந்துள்ளார். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட்டாகிவிட்டது என்று சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி பட்டுக்கோட்டையே ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொன்னார். பட்டுக்கோட்டை ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொன்னவுடன் ஒரு பேப்பரை கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளார். அந்த பேப்பரில் போர் படைத்தன்னில் தூங்கியவன் நெற்றியை இழந்தான், உயர்பள்ளியில் தூங்கியவன் கல்வியை இழந்தான், ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த கண்ணதாசன், லேட்டா வந்ததுக்கு என்ன 4 அடி அடித்திருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே, இனி என் வாழ்நாளில் லேட்டா வரவே மாட்டேன் என்று கூறியுள்ளார். நேயர்களே, எம்ஜிஆரின் இந்த தன்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். நம் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நம்ம சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.